நம்ம எல்லாருக்குமே இந்த உலகத்தை ஆட்சி செய்த சேரன், சோழன், பாண்டியன், பல்லவர்கள், ராஜராஜ சோழன் போன்ற அரசர்களை பற்றி தான் தெரியும். ஏன்னா இவங்களை பற்றின கல்வெட்டுக்களும் சுவடுகளும் தான் நம்மளால் இப்போ பார்க்க முடியும். ஆனால் இவர்களுக்கெல்லாம் முன்னாடி பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆட்சி செய்த பிரபஞ்சத்தின் சக்தியாக விளங்கக்கூடிய அரசர்களுக்கு எல்லாம் அரசன், பேரரசர் நம்ம சிவபெருமான், இந்த உலகை ஆண்ட முதல் மாமன்னன். இன்னும் சில நம்ப முடியாத தகவல்களோடு இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைந்த இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு பதிலும் கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளோட இந்து முறைப்படி எத்தனையோ கடவுள்கள் இருக்கிறாங்க, ஆனால் எல்லா கடவுள்களுமே ஒரே குடும்பம்தான். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தகவல்களும் நூல்களும் அந்நிய படையெடுப்புகளால் அழிக்கப்பட்டு எஞ்சி உள்ள சில நூல்கள் மட்டுமே இப்போ நம்மக்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில செவி வழி செய்திகளும் நம்ப முடியாத தகவல்களும் வாயு வழியாக செவி வழி செய்திகளாகவும் நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கு. அதற்கு ஒரு உயிரோட்டம் கொடுக்குற ஒரு பதிவு தான் இந்த வீடியோ. இந்து மதத்தில் மட்டும் ஏன் இவ்வளவு கடவுள்கள் இருக்கிறாங்க? அவங்களோட உருவத்தை எப்படி நம்மளால் தத்ரூபமாக வடிவமைச்சு வழிபட முடிஞ்சது? ஒவ்வொரு கடவுளுக்கும் இருக்கக்கூடிய தனித்துவமான சக்தியை பற்றி நம்மளால் எப்படி தெரிஞ்சுக்க முடிஞ்சது? ஒருவேளை கடவுள்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் நம்மளும் வாழ்ந்திருப்போமா? கடவுள்கள் வாழ்ந்த இந்த பூமினால் ஏன் நம்மளால் கடவுளாக மாற முடியல? உங்களோட அனைத்து தேடல்களுக்குமான ஒரு பதிவு தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களை வந்து சேரும். வெல்கம் பேக் டு தேடல்களின் பதிவு. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது மக்கள் வாழ்ந்த காலகட்டத்திற்கு முன்னாடி, இந்த பூமியில அசுரர்களும் தேவர்களும் வாழ்ந்த காலகட்டம் தான் அது. அந்த சமயத்துல அசுரர்களோட பலம் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில நிறைஞ்சு காணப்பட்டது. அதை கட்டுக்குள்ள கொண்டு வர அவதரித்த அவதாரம் தான் நம்மளோட சிவபெருமானோட அவதாரம். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த எல்லாருக்குமே ஒரு சூப்பர் பவர் இருந்திருக்கு. இன்னும் புரியுது மாதிரி சொல்லணும்னா சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், எக்ஸ்மேன் மாதிரி எல்லாருக்குமே ஒரு தனித்துவமான ஒரு சக்தி ஒன்று இருந்திருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் விஞ்ஞானிகளுக்கும் எட்ட முடியாத நிறைய அதிசயங்களும் நம்ப முடியாத தகவல்களும் இன்னும் புதஞ்சு தான் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமி மட்டும்தான் நமக்கு தெரியும். அது மட்டும்தான் இதுவரைக்கும் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரே ஒரு பிளானட். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நமக்கே தெரியாமல் விஞ்ஞானிகள் கூட இன்னும் ஆராய்ச்சி நிலையிலே இருக்கக்கூடிய இன்னும் மல்டி பேரலல் யூனிவர்ஸ்னு நிறையவே இருக்குது. இது எல்லாமே முன்னாடியே நம்ம சித்தர்கள் கணிச்சு வச்சுருக்காங்க. இந்த பூமியில் அசுரர்களை அழித்து ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்குவதற்கு தான் சிவபெருமான் இந்த பூமியில் அவதரித்தார். சிவபெருமான் தனது குடும்பத்தை உலகின் 4 திசைகளுக்கு அனுப்பி வச்சாங்க. அதாவது தென் பகுதிக்கு முருகபெருமானையும், கிழக்கு பகுதிக்கு தனது மனைவியான பார்வதி தேவியையும், மேற்கு பகுதிக்கு தனது முதல் மகனான விநாயகரையும், வடக்கு பகுதி அதாவது இமயமலை சார்ந்த பகுதியை தனது கட்டுப்பாட்டிலும் வைத்து ஆட்சி செய்து வந்தார். இதுவரைக்கும் நான் சொன்ன நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு சான்றாட்டி இப்போ நான் சொல்லக்கூடியதை உங்களால் நம்பாமல் இருக்க முடியாது. அதாவது தென் பகுதியான தமிழ்நாடு மற்றும் தமிழக மக்கள் அதிகம் இருக்கும் இடங்களில் முருகரை அவங்களோட இஷ்ட தெய்வமாக வணங்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் முருகரோட கோவில்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் இருக்கும் எல்லா இடங்கள்லையுமே நிறையவே இருக்குது. இந்த ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டு மற்றும் தென் பகுதிகளை முருகர் ஆட்சி செய்வதற்கான ஒரு சான்றாக இருக்குது. கிழக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியையும் அவங்களோட அவதாரங்களையும் இஷ்ட தெய்வமாக வணங்கிட்டு வராங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியோட மற்றும் காளி தேவியோட நிறைய கோவில்களை நம்மளால் பார்க்க முடியும். மேற்கு பகுதியில் உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா
விநாயகரை இஷ்ட தெய்வமாட்டு வணங்கிட்டு வராங்க. மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா விநாயகர் சக்தி ரொம்பவே பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வருது. எங்கேயும் இல்லாத மாதிரி மிகப்பெரிய விநாயகர் கோவில்களை அந்த பகுதிகளில் நம்மளால பார்க்க முடியும். வடக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா, அதாவது இமயமலை அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட முக்கிய தலங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்கு. அந்த பகுதியில் உள்ள மக்கள் சிவபெருமானை தங்களோட உயிருக்கு மேலாக வணங்கிட்டு வராங்க. சிவபெருமான் அணிந்திருக்கக்கூடிய உடையுமே பனி பிரதேசங்கள்ல வாழ்ந்ததற்கான ஒரு சான்றா தான் இருக்கு. இப்ப நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்களால நம்பாம இருக்க முடியாது. ஏன்னா அதனோட சான்று எல்லாமே உங்க கண்ணுக்கு முன்னாடியே தான் இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், கடவுள்களும் தேவர்களும் என்ன ஆனார்கள்? அசுரர்களின் நிலைமை என்னாச்சு? இந்த நிகழ்வுகள் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், கடவுள்களும் அசுரர்களும் வாழ்ந்த இந்த பூமியில மனிதர்கள் எப்படி உருவானாங்க? கடவுள்களுக்கும் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் என்னதான் ஆச்சு? இது எல்லாமே உங்களுக்கு புரியும்படி ஒரு தனி வீடியோவாக நான் இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அது உங்களுக்கு வந்து சேரணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். அசுரர்களை அழிக்க வந்த சிவபெருமான் அசுரர்களை அழிச்சாங்களா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். சிவபெருமான் தனித்துவம் பார்த்தீங்கன்னா அழித்தல் தான். ஆனால் அவங்க அசுரர்களை முழுவதுமாக அழிக்கலை. அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அசுர குணத்தை அழித்து மனிதனாக மாற்றினாங்க. குரங்கிலிருந்து மனிதன் எப்படி வந்தாங்கிற ஒரு சுழற்சியோட ஆரம்ப புள்ளி தான் இங்கே ஆரம்பிச்சிருக்கு. மனிதன் குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி மூலமாக மனிதனாக மாறிக்கொண்டு வருகிறான். அந்த காலகட்டங்களில் மனிதனோட பரிமாண வளர்ச்சி அதிகமாக ஆகிக்கொண்டு இருக்கும்போது தேவர்களும் கடவுள்களும் பேரலல் யூனிவர்ஸ், அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு உலகத்துக்கு போயிடுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மனிதத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு மீண்டும் மனிதர்கள் அசுரர்களாக மாறிக்கொண்டு வராங்க. மனித இனம் முழுவதுமாக மிருகமாக மாறும்போது மனிதன் அவன் நிலையிலிருந்து ஒவ்வொரு தடவையும் மாறும்போதும், அதாவது அவன் மனதில் உள்ள அரக்க குணம் வெளிவரும் போதும் கடவுள் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதாவது கடவுள் ஒவ்வொரு அவதாரமாக இந்த பூமியில் அவதரித்து மீண்டும் மனிதனாக மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுக்குறாங்க. அதன் மூலம் வந்தவங்க தான் கடவுளோட அவதாரங்களான விஷ்ணுவும் பிரம்மாவும் ராமரும் கிருஷ்ணரின் அவதாரங்களும் தான். எடுத்துக்காட்டாக இந்த பூமியில் மனிதத்தன்மை நிலைநிறுத்துவதற்காகவும் அநீதியை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காகவும் நிகழ்த்தப்பட்ட காவியங்கள் தான் இந்த ராமாயணமும் மகாபாரதமும். இது வெறும் கட்டுக்கதை மட்டும் இல்லை, இது உண்மையாகவே நடந்த நிகழ்வுகள் தான். ஏன்னா அதனோட ஆதாரங்கள் எல்லாமே அந்நிய படையெடுப்புகளாலையும் காலம் கடந்து வந்ததாலையும் அழிஞ்சு விட்டது. நம் முன்னோர்கள் அவர்கள் உருவாக்கிய வழிபாட்டு தலங்களும் கூடிய கடவுள்களை நாம் வணங்கி வருவதற்கான சான்றுதான் இந்த அவதாரங்களை நேரில் பார்த்த மனிதர்களின் இந்த தத்துருவமான கடவுளின் உருவ வழிபாட்டு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த நிகழ்வுகள் மூலமாக தான் ஒவ்வொரு கடவுளோட தனித்துவமான சக்தியையும் தத்துருவமான உருவ வழிபாட்டையும் நமது முன்னோர்கள் வடிவமைச்சு வச்சதுனால தான் நம்ம இன்று வரைக்கும் நம்ம கடவுளை உருவ வழிபாட்டோட வணங்கிட்டு வரோம். இதன் மூலமாட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட இந்து மதம் எவ்வளவு தனித்துவமானதும் பழமையானது என்று இந்த நிகழ்வுகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மனித தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து மனிதனுக்கு இருக்கக்கூடிய அரக்க குணம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர தொடங்கியிருக்கு. மனித இனம் முழுவதுமாக மிருகமாக மாறும்போது மீண்டும் இந்த சுழற்சி நடத்துவதற்காகத்தான்
இந்த பிரபஞ்சத்தில் கலியுகம் ஒன்று என்பதை முன்பே கணிக்கப்பட்டு கல்கி வருவதையும் கணித்து வைத்துள்ளார்கள் நமது முன்னோர்கள். முனிவர்கள் எல்லாமே ஞானம் பெற்றவர்கள். அப்படின்னா ஒரு மனிதன் மிருக குணத்திற்கு மாற காரணம் அவனது ஆசை மட்டும்தான். எவன் ஒருவன் ஆசையை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்கிறானோ அவர்கள்தான் சித்தர்களாகவும் முனிவர்களாகவும் தனது மனித இனத்திலிருந்து பரிமாறி தனது வளர்ச்சியை அடைகின்றனர். கடவுள்களும் எவ்வளவோ முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க இந்த பூமியில மனிதத்தன்மையை நிலைநாட்டுவதற்கு. என் கடவுள்களால ஒரு நிமிடத்தில் இந்த உலகத்தை அழித்திருக்க முடியும். மாறாக பிரபஞ்சத்தின் இயக்கம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். இந்த சைக்கிள் ரியாக்ஷன், அதாவது அநீதி ஓங்குவதும் அழிவதும் நடந்து கொண்டேதான் இருக்கும். பாவ புண்ணிய கணக்குகளை வைத்து தீர்மானிப்பது தான் இந்த உலக சுழற்சி. என் கடவுள்களால் ஒரு நிமிடத்தில் இந்த உலகத்தை அழித்திருக்க முடியும். மாறாக இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான். இந்த சைக்கிள் ரியாக்ஷன், அதாவது அநீதி ஓங்கும் அழிவதும் நடந்து கொண்டேதான் இருக்கும். இது எல்லாமே பாவ புண்ணிய கணக்குகளை வைத்துதான் தீர்மானிக்கப்படுகின்றது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் தான் செயின் ரியாக்ஷன்ல இருக்கக்கூடிய கடைசி காலகட்டம். அதாவது கலியுகத்தின் விளிம்பில் தான் நம்ம இப்ப இருந்து கொண்டு இருக்கிறோம். இதை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ல அதனோட லிங்கை நான் டிஸ்பிளே பண்றேன். அதை கிளிக் செய்து அந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல கடவுளை ஏன் நம்மளால பார்க்க முடியல? இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் பிறப்புக்கும் இறப்புக்கும் பிரபஞ்சத்தின் நியதின்னு ஒண்ணு இருக்கு. அப்போ இந்த கடவுள்கள் எல்லாமே எங்கதான் இருக்காங்க? அவங்களால நம்ம ஏன் பார்க்க முடியல? இந்த பூமியில மட்டும்தான் கடவுள் இருக்காங்களா? இன்னும் பல சுவாரஸ்யமான உங்க மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்குமான விடையாட்டு பின்வரும் வீடியோக்களை நாங்க அப்லோட் பண்ண போறோம். அந்த வீடியோ உங்களை அடையணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை சேரும். அறிவியலும் ஆன்மீகமும் தனித்தனியானது அல்ல. ஆன்மீகத்திலிருந்து பிறந்த ஒரு பரிமாணம் தான் அறிவியல். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். மற்றும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சிவபெருமான உங்களுக்கு பிடிக்குன்னா ஓம் நமச்சிவாயன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ் அண்ட் மாதவன். பாய். டாடா.